வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தவிர்த்து வேறு ஒரு விதமான ஒரு விவாத தலைப்பை நாம் இன்று கருப்பொருளாக்கி விவாதிக்க இருக்கிறோம். அதாவது இன்று ஒரு மதுரை கிளையில் நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் அளித்த ஒரு தீர்ப்பு தான் இன்று நம்மை விவாத அரங்கில் சந்திக்க வைத்திருக்கிறது. என்ன விதமான தீர்ப்பு என்றால், அதாவது பொதுவாக திருமணம் பொருத்தம் என்பது ஜாதக பொருத்தம், சாஸ்திரம், ஜோதிடம் என பல்வேறு விஷயங்களை பார்த்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்தியாவில் பெரும்பான்மையான குடும்பங்களில் இருந்து வருகிறது. ஆனால் நீதியரசர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்த பொருத்தங்களை எல்லாம் விட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு ஏற்றவர்கள் தானா, அல்லது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவதில் ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ஒரு நோய், ஒரு குறைபாடு இருக்கிறது, வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே ஏன் ஒரு மருத்துவ தகுதியின் அடிப்படையில் ஒரு தேர்வு செய்யக்கூடாது, அதன் அடிப்படையில் ஏன் ஒரு பரிசோதனை ஆண் பெண் இருவரும் செய்து கொள்ளக்கூடாது, அது போன்ற பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் பெண்ணிற்கும் பிரச்சனை இல்லை, ஆணுக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை ஒரு திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் வரவேற்றிருக்கிறார். இடதுசாரி இயக்கங்கள், பிற பெண்ணிய அமைப்புகள் இது போன்ற தீர்ப்பினை வரவேற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலான பிரச்சனைகள் ஏன் வழக்குக்கு வருகிற போது பெண்ணிய அமைப்புகள், பெண்கள் கூறுவது என்னென்றால், இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பில் ஆண்கள் தான் பெரும்பாலான அளவில் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் பெண்கள் மீது இருக்கின்ற கற்பிதம் காரணமாக, அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகள் காரணமாக அவர்கள் வெளியே சொல்வதில்லை. இது போன்ற விஷயங்கள் இப்போதுதான் வெளியே வருகிறது. பெரும்பான்மையான குடும்பங்களில் இதை சகித்து கொண்டுதான் பெண்கள் இருக்கிறார்கள் போன்ற பிரச்சனைகளை அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். அதே போல் பெண்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கும், திருமணத்திற்கு முன்னால் அவர்கள் குழந்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் தானா, அவர்களுக்கு ஏற்ற உடல் கூறி இருக்கிறதா என்பதை அவர்கள் தரப்பிலும் தெரிந்து மாப்பிள்ளை வீட்டார் தெரிந்து கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். ஆக இது இருபாலாருக்குமே ஒரு சரியானதாக இருக்கும் என்கின்ற ஒரு கூற்றும் நிலவுகிறது. ஆனால் அதே சமயம் இது மருத்துவ உழைப்பில் சரியா, யதார்த்தத்தில் இது பொருந்தி வருமா என்பது போன்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த பிரச்சனை குறித்து, இந்த கருப்பொருள் குறித்து நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விரிவாக பேசுவதற்காக, விரிவான தரவுகளுடன் விவாதிப்பதற்காக குடும்ப நல வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தீக்கதிர் பத்திரிகையின் ஆசிரியர் குமரேசன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்து அவர் தரப்பு கருத்துக்கள் எடுத்துரைக்க இருக்கிறார். ஜோதிட ரத்னா விருது பெற்ற பாலசுப்ரமணியன் அவர்கள், ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அவர்கள் நமது விவாத கருத்தில் அவர் தரப்பு நியாயத்தை முன்வைக்க இருக்கிறார். ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், நான் உங்களிடமிருந்தே விவாதத்தை தொடங்கலான் இருக்கேன். பொதுவா பெரும்பாலான வீடுகள்ல சில பேருக்கு அதில் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா பெரும்பாலானோர் இந்தியாவில் இந்த ஜோதிடத்தை நம்புறவங்களாவே இருக்கிறாங்க. ஜோதிட பொருத்தம், அந்த 8 பொருத்தம், ராகு எங்க இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துதான் திருமணங்கள், அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும், மேட்டுக்குடி வர்க்கத்தினராக இருந்தாலும், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அமெரிக்காவில் படித்தவங்களாக இருந்தாலும் ஜோதிட பொருத்தம் தான் அந்த மேட்ரிமோனிலே நம்ம பார்க்குறோம். எல்லாமே பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி ஒரு தீர்ப்பு, நீங்கள் பெரும்பாலான திருமணங்கள் ஜாதக பொருத்தம், திருமண பொருத்தம் பார்த்து தான் நடைபெறுது. அந்த மாதிரியான திருமணங்கள் தானே இது மாதிரியான விஷயங்களே, எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பொருந்தலை, வரதட்சணை, இந்த மாதிரி பிரச்சனைகளை பிரச்சனை ஆகுது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மெடிக்கலா ஃபிட்டா, மெடிக்கலா ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்து சரி செய்ய முடியும்னா சரி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா அந்த திருமணத்தை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஆரோக்கியமா பாக்குறீங்களா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கலை அல்ல. பரதநாட்டியம் ஒரு கலை, சிற்பம் ஒரு கலை, சங்கீதம் ஒரு கலை. புதுமையை பூத்துவதற்கு அங்கே வழி இல்லை. ஜோதிடத்தையும் நீங்கள் கலை என்று சொல்லி ஒரு புதுமையை பூத்துவதற்கு வழி இல்லாமலே ஆக்கிவிட்டீர்கள். எங்கள் தாத்தாவனுடைய வழி என்ன சொன்னாரோ அதையே தான் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நம்மிடத்திலிருந்து திருடி சென்ற, சரஸ்வதி மகாலிலிருந்து திருடி சென்ற ஏடுகளை வைத்து கொண்டு மேல்நாட்டவர்கள் ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தெரியவில்லை. 48 வருடமாக நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். மேல்நாட்டில் இருக்கக்கூடிய இதில் சுத்தமாக உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை சுத்தமாக சொல்ல முடியும். என்றைக்கு நீங்கள் இறப்பீர்கள் சொல்லியிருக்கிறேன், எழுதி கொடுத்துருக்கிறேன், இறந்துருக்கிறேன்.
அது ஜோதிட ரத்னா விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, நான் அறிமுகத்திலே இல்ல. சுத்தமாக நீதிபதி இல்ல நீங்க ஜோதிடத்தை பத்தி பேசுங்க, நீங்க பிரபல ஜோதிடர்னாலதான் விவாத அரங்கிற்கு வந்திருக்கீங்க, நான் அதுல எந்த மற்ற கருத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு நீதிபதி வந்து ஜாதக பொருத்தத்தை விட அவர்களுக்கான மெடிக்கல் ஃபீட் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறாங்களா, அந்த பெண்ணுக்கு சினப்பையில இது இருக்கா, இந்த பையனுக்கு விந்தணுல இது இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, இதுல என்ன இருக்கு, இந்த மாதிரி பரிசோதனை செஞ்சுக்கிறது தான் ஒரு சரியான ஒரு திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்குங்கிற அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக ஒருவனுக்கு ஆண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை என்னால் சொல்ல முடியும். 20 நாளைக்கு முன்னாடி ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, ஒரு ஆஃபீஸர் என்கிட்ட வந்தார். என்னுடைய மகளுக்கு திருமணத்திற்கு எல்லா நிச்சயதார்த்தமும் பண்ணிவிட்டேன், 6 மாதம் ஆகிறது, அவன் நீட்டிக்கொண்டு சொல்லுகிறான், இது எதனால் நீட்டிக்கொண்டு சொல்லுகிறான் என்பதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா. அதை பார்த்த உடனே நான் என்ன சொன்னேன்னா, ஆண்மையற்றவன், தயவு செய்து முறித்து கொண்டு வேற ஒரு தரத்துக்கு பாருங்க. ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், வேணுமென்னா நான் நம்பர் தரேன், கேளுங்க. இந்த பரிசோதனை தேவையில்லை. ஜாதகத்தை பொறுத்தளவுல நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், ஒருத்தனுக்கு ஆண்மை இருக்கிறதா, அவனுக்கு இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்வான், அவ என்றைக்கு வந்து ஜாதக பொறுத்தபடி நடந்திருந்தா எதுக்கு இந்த மாதிரி வழக்குகள் வருது? அந்த பெண்ணுக்கு ஜாதக பொறுத்தபடிதான் நடந்துப்பாங்க. 90 சொல்லி கொடுத்த இதை என்னை பொறுத்த அளவுல நான் சொல்வது. ஆனா அவர் எந்த ஜோதிடத்தை காமிச்சாரோ, அடுத்த எந்த ஜோதிடத்தை காமிச்சாரோ நிச்சயமா ஒரு பத்திரிகையாளர் தரப்புல இருந்தே கேட்போம் நாங்க. நீங்க வந்து இப்ப விஷயங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை அப்படிங்கறதுலாம் யதார்த்தத்துல சரி வராது, அதெல்லாம் ஜோதிடத்துல நாங்க பார்த்து அந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தா நாங்க அப்பயே சொல்லி அதெல்லாம் திருத்திடுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்புக்காக அவரை இங்கிருந்தே கைகுலுக்கி பாராட்டுகிறேன். ஏன்னா பள்ளிக்கூடங்களில் பகவத்கீதை கற்றுக் கொடுத்தா பண்பாடு வளரும் அப்படின்னு சில நீதிபதிகள் மதம் சார்ந்த விஷக்கருத்துக்களை புகுத்துகிற போது, சிறு வயதிலேயே மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற அந்த கருத்தை விதைக்கிற இந்த தேசத்தில் தான் இன்னொரு நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிவியல் பூர்வமான, நண்பர் சொன்னார் விஞ்ஞானம் என்று சொன்னார், அந்த விஞ்ஞானபூர்வமான கருத்தை ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறார் என்பதும் இதே தேசத்தில் நடக்கிறது என்பது நம்ம நம்பிக்கை அளிக்கிற விஷயமாக இருக்கிறது. அடுத்து இப்போ நண்பர்கிட்ட நான் கேட்கக்கூடிய விருப்பமான கருத்து என்னென்னா, அவர் சோதிடர் சொன்னார், தன்னுடைய கணிப்புகள் சரியாக இருக்கிறதெல்லாம் சொன்னார். அடிப்படையில் கண்ணதாசன் சொன்னது எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. சோதிடம் என்பது சோதனையின் போது உங்கள் மனதை திடப்படுத்துகின்ற ஒரு உத்தி, அது ஒரு உளவியல் மருத்துவம் தான், அது அதற்கு மேலே ஒன்று இல்லைன்னு கண்ணதாசன் சொன்னார். கண்ணதாசன் மிகப்பெரிய நம்பிக்கையாளர், அது வேறு விஷயம். ஆனால் அவரே இப்படி ஒரு கருத்தை சொன்னாருங்கிறதுக்காக பதிவு செய்கிறேன். என்னுடைய கருத்து என்னவென்றால், இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ ஜாதகப்படி இன்னாரோடு சேர்ந்து வாழ்வதுதான் சரின்னாக்கா அது விதிப்படி இல்லையா, இறைவனுடைய தீர்மானப்படி விதிப்படி அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஏற்பாடு, அதை நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோன்றாங்க. நான் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறேன், விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், இறைவன் ஏற்கனவே தீர்மானிச்சு என்றைக்கு இறப்பார் என்பதை கூட ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறார், நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம், இவர் இந்த தேதி இறப்பார், இந்த வழியில் இறப்பார், என்ன ஆக்சிடெண்ட்டில் சாவாரா அல்லது நோய் வந்து சாவாரா இயற்கையாக சாவாரா என்பதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. சாவையே தீர்மானிக்கிற அந்த விதி வாழ்வையும் தீர்மானித்திருக்கிறது அல்லவா. நீங்கள் யாரோடு வாழ வேண்டும், யாருக்கு நீங்கள் பிறக்க வேண்டும், யாரோடு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் அதுதானே தீர்மானிக்குது. அப்போ அங்கே மனுஷனுக்கு என்ன வேலை? எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. இறைவன் தான் இறைவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, இறைவன் தான் தீர்மானிக்கிறாங்க விதி ஏற்பாட்டு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவங்களுடைய வாதத்துக்காக நான் கேட்குறேன், அதுதான் அவர்களால் தீர்மானித்து விட்டார் என்றால் நீங்கள் ஜாதகம் பார்த்தா என்ன பார்க்கட்டும் என்ன, நீ ஜாதகம் பார்த்து இது சரியில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா விதிப்படி அவங்க சேர்ந்திருக்க முடியாதுன்னு தானே அர்த்தம். அதை நீங்கள் ஏன் சொல்லணும்? இயற்கை இப்போ நான் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறேன்னு வச்சுக்குவோம், ஏன்னா இந்த வயதில் எனக்கு கேட்டுறாதீங்க ஒரு விவாதத்திற்காக, அப்படி ஆனால் அது விதி. ஏன் அங்கே விதியை எப்படி அவர்கள் காதலிக்கிறார்கள், விதிப்படி அவர்கள் சேர்ந்து வாழ உங்களை அனுமதிக்க முடியலையே, அங்கே ஏன் ஜாதகத்தை கொஞ்சம் பூத்துறீங்க? ஆக அடிப்படையில் இதை விஞ்ஞானம் என்று சொல்லுகிறார்களே, உண்மையில் சோதிடம் என்பது, சோதிடத்தை விஞ்ஞானம் என்று சொல்வது விஞ்ஞானத்தை அவமானப்படுத்துகிற செயல். சோதிடம் என்பது ஒரு அஞ்ஞானம். இப்போ வழக்கறிஞர் அந்த விஷயங்களை பார்க்குறேன்.
இந்த விஷயங்கள இதை வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு தரப்பு அவர் ஒரு ஆழமா அவருடைய கருத்தை எடுத்து வச்சாரு. ஜோசியர் சார் வந்து அவங்களுடைய விஷயங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பொருத்தத்திலேயே நீங்க சொல்ற எல்லா குறைகளும் நாங்க கலைஞ்சிருவோம், அந்த பையன் ஃபிட்டா, இந்த பொண்ணுக்கு ஃபிட்டா இருக்குமா, அந்த அடிப்படையான விஷயங்களை நாங்கள் ஜாதகத்தை வச்சே நாங்கள் கணிச்சிருவோம், ஜாதகத்தை கொண்டு வந்தோம், அதனால இந்த மாதிரி மருத்துவ பரிசோதனை தேவையில்லைங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது இப்படி செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு உட்படுத்துறது மூலமா? இல்லை, முதல்ல நான் சொல்ல விரும்புறது, நீதியரசர் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அவரோட மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்றால், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்கின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. குடும்ப நல வழக்கு, அதனால குடும்பமின் அமைப்பு வந்து ஒருவேளை சீர்குலையிற காரணத்தால அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸுங்கிறது ஒரு கிரவுண்டாக வருது, அது ரிலேட்டட் வழக்குகள் நிறைய வருதுங்கிறது ஓரளவுக்கு உண்மைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து ப்ரீ டெஸ்ட், அதாவது உடல் ரீதியான பரிசோதனை, அதற்கான மருத்துவ சான்றிதழ் ஒருவேளை அதுக்கான தீர்வாக இருக்கலாமோ அப்படிங்கிறது நமக்கு அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் கேள்விகளை தான் வச்சுருக்கார். இதெல்லாம் பண்ண முடியும், அதாவது இப்படி தான் பண்ணணும்னு அவர் எங்கேயும் சொல்லலை. எல்லாருக்கும் நோட்டீஸ் போயிருக்கு, மத்திய மாநில அரசுக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து இவ்வாறு நாம் வந்து இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி இவ்வாறான வழக்குகள் வந்து காலதாமதம் ஆகிறதுனால அந்த தம்பதியர்கள் பாதிக்கப்படுறாங்கங்கிற விஷயம், அதை வந்து அந்த கால தாமதத்தை சுருக்கி அதற்கான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரலாமா, அதாவது ஒன்று வந்து குடும்ப அமைப்பை பாதுகாக்க வேண்டும், அதாவது விவாகரத்துகளை குறைக்க வேண்டும். மேலும் வழக்குகளின் எண்ணிக்கை, அதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு, ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா புது வழக்கு வர வர இந்த வழக்கு வந்து அதை தடை செய்து அந்த வழக்கு நம்ம துரிதமா நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் வழக்குகளின் தேக்கத்தை குறைக்க வேண்டும். இன்னொன்று, ஏமாற்றப்படக்கூடிய, இது வந்து ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள் என்றால் அந்த பெண்ணிற்கான ஏதாவது ஒரு காம்பன்சேஷனோ, அதாவது அந்த தவறு செய்தவர், அந்த ஃப்ராட் செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பார்வையில் அவர் கேள்வி தான் எழுப்பியிருக்கார். இந்த தீர்ப்பு வந்து சரியா தவறா அப்படிங்கிறது விவாதிக்கிறத விட, இந்த தீர்ப்பு ஓரளவுக்கு, இப்போ ஒரு மருத்துவரை நீங்கள் வந்து இந்த அரங்கத்தில் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா என்னோட கணவர் மருத்துவர், ஏன்னா இந்த கேள்வி எழுப்பும் போதே அவரிடம் நான் விவாதிச்சுட்டு இருந்தேன். நேற்று இன்னொரு மேடையில் பேசும்போது இதை பற்றி விவாதிக்கும் பொழுது, மருத்துவ ரீதியாக பாலினை நோய்கள் இருக்கு இல்லைங்களா, வெனரல் டிசீஸ்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸ் போன்ற பால்வினை நோய்களுக்கு வேணா நீங்க ஒரு சர்டிஃபை பண்ணலாம். பட் இம்பார்ட்டன்ஸியா, இன்ஃபர்டிலிட்டியா, இல்ல அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலங்கிறதுக்கு மருத்துவ ரீதியா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு செயல் அப்படின்னு மருத்துவ ரீதியா அதை ஆய்வு செய்து கொடுக்கறது முடியாதுங்கறாங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இன்னைக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறவங்க நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதரா மாற முடியும். சரிங்களா? அதை வந்து ஆணுக்கு ஒரு விதமாகவும் பெண்ணுக்கு ஒரு விதமாகவும், பெண்ணுக்கும் அந்த மருத்துவ சான்றிதழ் தர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறாங்க. எல்லாமே இது மருத்துவ ரீதியா இதெல்லாம் வந்து அவங்க பார்வையில், மருத்துவர்கள் பார்வையில், இந்த அரங்கத்தில் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் இருந்திருக்க வேண்டும். என் கணவர் மருத்துவர்ங்கிறதுனால அவர்கிட்ட விவாதிச்ச விஷயங்களை தான் நான் சொல்லேன். நான் வந்து ஒரு வழக்கறிஞர் பார்வையில தான், அதாவது இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிற வர வந்து பொட்டன்சியா இருக்கக்கூடிய நபரா மாற்றக்கூடிய மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குங்கிறது அவங்களோட கூற்றாக இருக்கிறது. அதனால இந்த சர்டிபிகேட்டுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, அது நீதியரசர் அவர்கள் நமக்குள்ள ஒரு பொறுப்புணர்ச்சியை தட்டி எழுப்பியிருக்காருன்னு தான் நான் பார்ப்பேன். இந்த தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்தமாக சரியான தீர்ப்பு தவறான தீர்ப்புன்னு போறதை விட மக்களுக்கு வந்து சில பொறுப்புகள் இருக்கிறது. இப்போ திருமணம்ங்கிற போது நம்ம வந்து மனசு பொருத்தம் பார்க்குறோமோ இல்லையோ, ஜாதக பொருத்தம் பார்க்குறோம், ஸ்டேட்டஸ் பொருத்தம் பார்க்குறோம், படிப்பு பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இவர்கள் ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்கிறாங்க, திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்கிறார்களா, நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு பாருங்க. இதுல அரசாங்கம் என்ன செய்ய முடியும், இதுல சட்ட திருத்தங்கள் என்ன கொண்டு வரலாம், இல்ல யாருக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிற ஒரு விவாதத்தை தான் நம்ம வச்சிருக்காரு. இந்த தீர்ப்பு வந்து அவர் வந்து ஒரு டைரக்ஷன் மாதிரி கொடுக்கல. இப்ப நோட்டீஸ் போயிருக்கு மற்றவங்களாம், அவங்களோட பதில்கள் என்ன இருக்குங்கிறது அடுத்த அட்ஜர்ன்மெண்ட் டேட்ல வந்து நம்மளுக்கு தெரியும், அவங்க என்ன வந்து அவங்க ரிப்ளை வைக்கிறாங்க அப்படின்னு. பொதுப்படையாக பார்க்கும்பொழுது இதை வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டா கூட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எவ்வளோ இருக்குது. நம்ம நாட்டில் இன்னும் லிட்ரஸி லெவல் ஜாஸ்தி ஆகலை. இதை படித்தவர்கள் பார்க்குற பார்வை, பாமரர்கள் பார்க்குற பார்வை, ஆண் பார்க்கக்கூடிய பார்வை, பெண் பார்க்கக்கூடிய பார்வைங்கிற ஒவ்வொருத்தரோட பார்வை இதில் வேறுபடும். இன்னைக்கு தேதியில் இது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கும். காலப்போக்கில் ஒருவேளை இதெல்லாம் தேவைப்படலாமோ என்னமோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல.
அதனால இன்னைக்கு தேதியில இந்த வந்து நம்ம வந்து விவாத பொருளாக தான் இந்த தீர்ப்பை நம்மளோட பொறுப்புணர்ச்சியை தட்டி எழுப்பது. இப்ப நம்ம ஒரு திருமண பந்தத்துல நுழையிறோம் அப்படின்னா ஜாதகம் நம்பிக்கை இருக்கவங்க ஜாதகத்தை பார்க்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கவங்க வேற ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி நம்ம உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ தயாராக இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் அதை பார்க்க தவறுகிறார்கள். இல்ல அந்த தாம்பத்திய உறவில் என்றாகக்கூடிய அந்த இளம் தம்பதியர்கள் பார்க்க தவற விஷயத்த நீங்க ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம தட்டி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன் நான். இதை நான் உங்கள்கிட்ட முடிக்கிறேன். அதாவது இப்ப இந்த விஷயங்கள்ல வந்து சார் ஒரு விஷயத்த வச்சாரு, மேடம் இன்னொரு கோணத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, இவங்க ரெண்டு பேர் பேசுலேருந்து எனக்கு இன்னொரு புது விஷயம் படுது. இந்த பிரச்சனைகள்ல கவுன்சிலிங் மூலம், அதாவது ஒரு காதல் அன்பு உறவுங்கிறது வெறுமனே வந்து அந்த விஷயங்கள்ல இருக்கிறத வச்சு மட்டும் தீர்மானிக்கிறதா இருந்தா அது ஏதோ ஒரு வெறுமனே ஒரு எதிர்பார்க்கிற ஒரு வணிகம் மாதிரி ஆயிரும். மேடம் சொன்னதுல இருந்து சயின்டிபிக்கா அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து இந்த சிச்சுவேஷன்ல வச்சு பார்க்க முடியாது. பட் இது வந்து மாறக்கூடியது, இது ஒரு நோய் அல்ல அப்படிங்கறதையும் மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த விஷயம் தாம்பத்திய பிரச்சனைங்கிறது ஒரு நோயே முதல்ல கிடையாது, அது உளவியல் பிரச்சனை தான், அது கவுன்சிலிங் போனாலே சரியா இருக்கிற மாதிரிலாம் ஒரு மருத்துவர்கள் சொல்றாங்க, வேற யாரும் சொல்ல. மருத்துவர்கள் அலோபதி மெடிசன் எல்லா மெடிசன்லயும் அதை ஒரு சொல்றாங்க, இது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, இது ஃபர்ஸ்ட் நோய் கிடையாதுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் மேடம் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்த ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதே டாக்டர்ஸ்ட வந்து நிறைய நடைபெறக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்கிறத தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு போவோம். இப்போ இதெல்லாம் எங்கே பார்த்து நடக்குதுன்னா, ஒரு பெண்கள் ஏன் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா, திடீர்னு அந்த பையன் யாருன்னே தெரியாது, ஆனால் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஜாதகம் புரிஞ்சிருக்குங்கிற ஒரே விஷயத்தை தவிர்த்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி பந்தத்தில் ஈடுபடும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு மாறா, நம்ம இப்படிலாம் கல்யாண வாழ்க்கையை எதிர்பார்த்துமே ஆனால் இது அப்படி இல்லையே அப்படின்னு ஆணும் நினைக்கலாம், பெண்ணும் நினைக்கலாம். அது இன்னைக்கு இருக்க இந்த திரைப்படங்கள் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து இயற்கைக்கு மாறான கனவுகளோட போய் மாற்றிக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடியே பழகி இருந்த ஒரு காதல் திருமணமாவோ அந்த மாதிரியான விஷயங்களா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே பழகின பையன் தான், பழகின பொண்ணு தான், அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத கூட அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செஞ்சுக்க ஒரு டீசெண்டா அணுகுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி திருமணங்களை பெருகும்போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கும் தெரியும் காதல் திருமணங்கள்லயும் இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. காதல் வராதுன்னு சொல்லல, இல்ல நீங்க சொல்றீங்க அந்த காதல் இது மாதிரி முன்னாடியே பழகி இருந்தால், பழகி இருந்ததுல வந்து உடல் ரீதியாக பழகி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம், பட் ஜென்ரலாக திருமணம், அதுக்கு திருமணங்கிறதே அந்த இடத்துல தான் வருது. பழகுறதுங்கிறது அந்த இடத்துல மட்டும் சொல்ல, நீங்க சொல்லுதுல ஏற்கனவே தெரிஞ்சவங்கங்கிற தெரிஞ்சவங்க தெரியாதவங்க டக்குன்னு மேரேஜ் பண்றப்ப அது அப்ப பார்த்தா உறவினர்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய இருந்தது. அது மாதிரி இருந்த போதும் கூட இந்த பிரச்சனைகள் இருந்தது. இது வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சார்ந்த பிரச்சனை. இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றத்தில் இது ஒரு பிரச்சனையாவே இல்லை. திருமணத்திற்கு பிறகு பல வழிகள் இன்னைக்கு ஐயூவி ஐஎஃப்இன்னு பல இதுக்கு. மூன்றாவது வாடகை தாய் முறை வந்துடுச்சு, ஸ்பெம் பேங்க்ஸ் வந்துடுச்சு. இன்னைக்கு கடவுளுடைய வந்து இல்லாமலேயே வந்து இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள இல்ல, அவர் வந்து குழந்தைங்கிற ஒரு பார்வையில பாக்குறாங்க. இப்ப மேரேஜ்ங்கிறது நம்மளோட பயாலஜிக்கல் சாட்டிஸ்பாக்சன் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. குழந்தைங்கிற பார்வை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைய தத்து கூட எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு தனி மனிதன் அவரோட வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை கட்டி போடுன்னு சொல்றது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. உடல் ரீதியான ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் டாக்டரை கேட்டு உடல் ரீதியா உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கலாம், குழந்தை பிறக்காம இருக்கலாம், அப்ப தத்து எடுத்துக்கலாம் அல்லது வாடகை தாய் வைக்கலாம். பல முறை வேறு மேடம் சொன்ன மாதிரி அது எப்ப வேணாலும் சரி செய்யக்கூடிய விஷயம். இது வந்து கவுன்சிலிங் மூலமாகவோ அல்லது பல இல்ல. இன்னொரு விஷயம், ஒரு சிலருக்கு வந்து இது வந்து தீரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இல்லைன்னாங்க சில டாக்டர்ஸ் பேசும்போது. ரொம்ப ஒரு மைல்டு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது வந்து தீவிர மது பழக்கம் உள்ளவங்க அந்த மாதிரி எந்த காரணமோ அது மருத்துவ ரீதியா ஆராய வேண்டிய விஷயம். குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. தாம்பத்திய உறவிலேயே ஈடுபடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்காம எந்த வந்து மெடிக்கல் பார்வையில் பார்த்தாதான் பார்வையில் இருந்து இது இன்னைக்கு வந்து குழந்தை இப்ப உங்க தரப்புல இருந்து குழந்தை மட்டும் தான் பிரச்சனையா படுது. இதே பிரச்சனை உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை 40% பெண்களுக்கு இருக்கு. ஹிந்துல எழுதியிருக்காங்க போன வாரத்துக்கு 40% பெண்களுக்கு இன்னைக்கு அதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்,
இன்னைக்கு தாம்பத்திய இல்ல இது ஆண் பெண்ணை நான் வித்தியாசப்படுத்தி பார்க்கல. பொதுவா எல்லாருக்கும் காமனா தான் நான் பார்க்கறேன். இந்த பிரச்சனை அதிகம் இருப்பதால நீங்க பார்க்கலனால நான் என்ன ஒரு விதமான பார்த்தேன்னா பிரச்சனைகள் இருக்கலாம். அத வந்து மெடிக்கலா வந்து ஒரு சர்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்காதுங்கிறதா மருத்துவர்களின் பார்வை. அப்ப வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இன்னுமே நம்ம நாட்டுல வந்து திருமணங்கள் எல்லாமே வந்து ஒரு சாக்ரமெண்டா தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் வந்து அது கான்ட்ராக்ட் கிடையாது. இப்ப நீங்க மேலை நாடுகள்லாம் நீங்க பார்க்கும்போது ப்ரீ நப்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ்னு போட்டுப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஊர்ல அந்த ப்ரீ நப்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இன்னமும் வரல. இது இன்னுமே வந்து ஒரு சாக்ரமெண்டா இந்த திருமணங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இந்தியால எந்த சட்டத்திலயும் திருமணம் இப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது திருமண சட்டங்களே மதங்கள அடிப்படையில தாங்க இருக்கு. இந்த நாட்டுல வந்து காமன் சென்ஸ் இல்லாத காரணத்தால திருமண சட்டங்களே ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையில தான் இருக்கிறது. இன்னும் அந்த மதத்துல இருக்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சப்தபதி எல்லாம் ஒரு விஷயங்கனால தான் ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு என்னுடைய கருத்து என்னன்னா, நண்பர் வந்து சொன்னார் இல்லையா, காதல் திருமணங்கள் இதெல்லாம் நடக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா வந்து இந்த மருத்துவ சோதனை குறித்து நீதிபதி என்ன கண்ணோட்டத்தை சொன்னாருங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இதில் நான் கூடுதலாக சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இந்த பொதுவாக காதல் திருமணம் இந்த மருத்துவ சோதனை என்ற இந்த விஷயங்கள் வெறும் இந்த பாலியல் உறவு சம்பந்தமான விவாதங்களாக மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மருத்துவ சோதனை என்பது கூட இந்த பாலியல் தகுதிப்புக்கான சோதனை மட்டும் இல்லை. அவனோட மனநிலை, அவன் எந்த அளவுக்கு ஏற்கனவே சொன்னது ஒன்றாக இருக்கும், சொல்லாதது இன்னொன்றாக இருக்கும், அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இதனோட அர்த்தம் வந்து அந்த உண்மையில் தெரிந்து கொண்டால் நீ முடித்துக்கொள் என்பது அல்ல. ஏன்னா கூடுதல் திருமணத்துக்கு பிறகு வஞ்சிக்கப்படுவதை விட ஒன்றை சொல்லி ஏமாற்றி விட்டு பிறகு பொதுவாக என்ன நடக்குது சமூகத்தில், திருமணத்துக்கு பிறகு அந்த உண்மைகள் தெரிய வருகிற போது முதலில் பலியாகிறவள் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். பெண்ணுடைய பெண் தான் குற்றவாளி என்பதாக சமூகத்துக்கு முன்னால் வைக்கப்படுறா. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஆண் தான் அங்க உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறான், பெண் அல்ல என்றெல்லாம் இப்ப இந்த காலத்துல அந்த கருத்துக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலகட்டம் வரைக்கும் குழந்தை பிறக்கலனாக்கா பெண்ணுடைய குற்றம், நீ என்ன பாவம் பண்ணியோ அப்படிங்கிற மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டது. இப்போ ஒரு நீண்ட நெடும் போராட்டத்துக்கு பிறகுதான் இது முக்கியமான காரணமே ஆணுடைய உடல் இருக்கிற குறைபாடுகள் பெண்ணு தான் வந்திருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள பெண் குழந்தை பெற்றாலும் அந்த பெண்ணை திட்டுவாங்க. அது அடுத்த குறைபாடு. அப்ப ஆணுடைய இந்த குறைபாடை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு இன்னைக்கும் கூட போராட்டம் இருக்கு. மனசு அவ்வளவு ஈஸியா ஏத்துக்கிறது இல்லை. அடுத்து காதல் திருமணங்கள்ல ஐயா சொன்னார் பாருங்க, என்ன ஒரு வாய்ப்புனா, காதல் திருமணத்துல என்ன பிரச்சனை, என்ன ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறது என்றால், காதல் திருமணத்தை கூட ஐயா சொன்னது போல அப்படிப்பட்ட பிரச்சனை வரும், நான் மறுக்கலை. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போது காதல் திருமணமாக இருப்பதால் என்ன இயல்பாகவே விட்டு கொடுக்குற குணம் என்பது ஏன்னா உன்னுடைய குறைபாடு தெரிந்தாலும் கூட நாம் கடைசி வரைக்கும் நேசிப்போம், நேசித்து வாழ்வோம்ங்கிற அந்த உறவு இருக்கும். என்ன இல்லை வா ஒரு உனக்கு நான் உதவி செய்கிறேன், எனக்கு நீ உதவி செய்ய கலந்தாய்வு என்பது இயல்பாக வந்துவிடும். ஆனால் இப்படிப்பட்ட ஜாதகப்படி பெரியவர்கள் பார்த்து செய்கின்ற இந்த திருமண ஏற்பாடுகள் என்ன ஆகிடுதுன்னா, இப்படிப்பட்ட விட்டு கொடுத்தல் என்பது இல்லாமல் கட்டுப்படுத்துதல் என்பது அங்கே பூத்தப்படுகிறது. அதில் கூடுதலாக பாதிக்கப்படுவது என்பது பெண் தான். ஏன்னா அடுத்து ஆணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட திருமணங்கள் மூலமாக ஜாதகப்படி பார்த்து செய்யும் போது அவருடைய தேர்வு சுதந்திரம் ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த தேர்வு சுதந்திரம் என்பது அடிபட்டு போகிறது என்பதையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண் பெண் விகிதம்ங்கிறது இந்தியாவில் வந்து 1000 ஆண்களுக்கு 1030 பெண்கள் தான் இருக்காங்க திருமண வயதில் இருக்கிறவங்க. இன்னைக்கு ஐயா சொல்ற மாதிரி கல்யாணத்திற்கு பெண் கிடைக்காம தான் இன்னைக்கு ஹரியானாலேருந்து அந்த விஷயத்தை அவர் சொல்லல. பெண்கள் எல்லாருக்கும் சொல்றாங்க, உண்மை அது கிடையாது. இன்னைக்கு மலட்டுத்தன்மை இன்னைக்கு வந்து பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு, வாலிப வயோதிக அன்பியர்களேன்னு போடுறாங்களே தவிர பெண்மை குறைவுங்கிறதுக்கு இன்னைக்கு மருத்துவத்திலேயோ பேப்பர்லேயோ ஒரு உண்மையாக வர்றது கிடையாது. இன்னைக்கு பெண்மை குறைவு உண்மையாகவே இருக்கு இல்லைங்கிறத ஸ்டடியில் வந்து 40% அது உமன். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை வந்து மெடிக்கல் ரீதியாக அது வந்து சரி செய்யக்கூடியது தான். இது ஒன்றும் ரெண்டு பேர்ட்டுமே இருக்கு, அதுல ஒன்றும் இது கிடையாது. இவங்க சொல்ற காலங்கள்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு இவங்க சொல்றதெல்லாம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் ஜோதிடர் சொல்றாரு, இப்ப வரையும் நான் ஜோதிடம் பார்த்து ஜாதகம் பார்த்து இது பார்த்துதான் திருமணம் பண்ணி வச்சிருக்கேன் அவங்களே சொல்றாங்க. நிச்சயமா ஜோதிடம் பாக்குறாங்க, குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. இன்னைக்கு இந்து எடுத்து மேட்ரிமோனியல் காலத்துல பார்த்தா பெண்ணோட இதை சொல்றாங்க, 136 சென்டிமீட்டர் 50,000 ரூபா சம்பளம், சாஃப்ட்வேர் போட்டுட்டு வாண்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் CA
இதுதான் எனக்கு வேணும்னு வாண்டட்னே போடுறாங்க இன்னைக்கு. அதுல ஆண்கள் போடுறது இல்லையா? பெண்கள் மட்டும் தான் அட்வர்டைஸ்மென்ட் போடுறாங்க. அட்வர்டைஸ்மென்ட் ரெண்டு தரப்பு தான் போடுறாங்க. இது பெண்களே தப்பு பண்ற மாதிரி சொல்றீங்க. தான் ஆண்கள் இன்னைக்கு எடுத்து ஹிந்து பெண்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிறீங்களா நீங்க? கேட்ட இன்னைக்கு நாட்டு நிலைமை வேற இருக்கு. ஐயா சொல்றது பழங்காலத்துல போய் என்னென்னமோ சம்பாதிச்சிருப்பாரு, எப்படி எப்படிமோ வாழ்க்கை பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது பாரு. குடும்ப பாங்கான உண்மையா பாதிக்கப்படுறது ஆண்கள். சாதி ஒரே சாதி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 1 கோடி ரூபாய் கேட்டு கேஸ் போட்டாங்க. நுழையலாமா? சரி நீங்க சொல்லுங்க. இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள்லாம் பேசுறீங்களே, நீங்க ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா? இப்படி பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, ஜாதகம் ரீதியா பண்ணிருப்பாங்க, இல்லன்னுலாம் சொல்லல. வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கு உங்களுக்கு? குறைன்னு சொன்னா நிறைய சொல்லலாம், நிறைய சொன்னா நிறைய சொல்லலாம். ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு என்ன குறைவு? ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். பெருசா ஜாதகத்துக்கு மேல எல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில நம்பிக்கை கிடையாது. ஏதோ பெரியவங்க அவங்க திருப்திக்கு பாக்குறாங்க. எங்க வீட்டுல வந்து பெருசா ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் இல்ல. அதே ஜாதகம் பார்த்து கல்யாணம் செய்யக்கூடிய எங்க வீட்டு பெண்களே பிரச்சனைக்கு வந்து ஆட்பட்டு இருக்காங்க. நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு. அதனால வந்து அவங்களோட மனநிலையை பொறுத்து. அதனால இந்த தனிப்பட்ட விவாதம் வேண்டாம், பொதுப்படையா இந்த விவாதம் இடையில இல்ல தனிப்பட்ட கேள்வியை நான் வந்து கண்டிப்பா ஆட்சேபிக்கிறேன். பேச வேண்டாம். கண்டிப்பா எனக்கு வந்து இது ஒரு பொது மேடை, பொதுவான ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்கய்யா. இப்ப நான் இன்னொரு தனிப்பட்ட கேள்விகளுக்கு லைஃப் எப்படி இருக்கலாம் கேள்வி இல்ல, பொதுவா கேட்டீங்க. பொதுவா கேட்கறேன். அது கூட லாயர் அவங்களுக்கு நிறைய கேஸ் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் வந்து ஜாதகப்படி திருமணம் செய்து கொள்ளல. எந்த வாழ்க்கையில நான் குறைன்னு எதுவுமே அனுபவிக்கல. எதை நிறைன்னு எடுத்துக்கிறீங்க, எதை குறைன்னு எடுத்துக்கிறீங்க? பணம் சம்பாதிக்கிறதா திருமணம் செய்யல. நீங்க உங்க திருமண ஜாதகம் பார்த்து நடக்கல. மன நிறைவான வாழ்க்கை. 2 பேரும் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறோம். எங்க பசங்கள்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்பத்துல பிறந்து நிறுத்தி பெருமைப்படுகிறார்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கான்னு தான் வந்திருக்கிறது. என் மனைவியினுடைய ஜாதகம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய ஜாதக குறிப்பு என்ன என்பதால் பெற்றோர் கேட்டு கூட பெறவில்லை. இன்பதான் நடந்தது. ஆக ஆனா அவர் சொல்றாரு உங்க வாழ்க்கையில கேள்வியை முடிச்சுக்கிறேன். ஜாதகத்தை பத்தி ஜாதகத்துக்கு போகல. கேள்வி முடிக்கிறதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. நான் வந்து வாழ்க்கையில குறையே இல்லையான்னு கேட்கிறாருல. எதை நீங்க குறைன்னு எடுத்துக்கிறீங்க, எதை நிறைன்னு எடுத்துக்க? பணம் சம்பாதிக்கிறதா நிறைவுனாக்கா அதை நான் தள்ளி காசு லாயக்கள் தூக்கி எரிஞ்சிருவேன் நான். ஆனா எனக்கு வந்து இந்த சமூகத்துல பணியாற்றுகிற அந்த மன நிறைவு கிடைச்சிருக்கு. ஒரு டாக்டருடைய மனோரீதியாக அவங்க பேசினாங்க. கணவர் வந்து டாக்டர் அப்படின்னு. என்னை பொறுத்தளவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் இறந்து போவார்னு சொன்னேன். அது இறந்துட்டாரு. எதிர்மறையாவே இல்லை, ஒன் மினிட். ஏன் துல்லியமாக சொல்லக்கூடிய திறமை இருந்ததுனால நான் எழுதி கொடுத்தேன். 20 ரூபாய் பாண்டு பேப்பரில் நீ 2ஆம் தேதி அன்னைக்கு இறந்துருவேன்னு எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி 3 நாள் தள்ளி அவர் இறந்துட்டார். நன்றாக புரியுங்க. அன்னைக்கு சுனாமியை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அதெல்லாம் வரும் முன்கூட்டியே சொன்னீங்களா? சுனாமி வரும் கண்டிப்பா 8 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன். சுனாமியை பத்தி எழுதி கொடுக்கல, நீ இறந்து போவீங்கன்னு. இல்ல, அப்படி ஒரு இயற்கை அபாயம் வருங்கிறத முன்கூட்டியே சொல்லிடலாம். அவரை என்ன கேட்கல, கேட்டதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். அச்சா, அவருக்கு 2 குழந்தைங்க. ஒருத்தன் வந்து இப்ப ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து முடிச்ச உடனே மாமா இதுக்கு பாருங்க அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஏண்டா தொலைக்கிற, யுவர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதனால ஜாதகத்தை பார்த்தா எப்படி சார் தொலையும்? ஜாதகத்தை பார்த்து நண்பர் தரேன். நீங்க சொல்றது பார்த்தா மருத்துவர்களே தேவையில்லையா? பார்த்து நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஏண்டா தொலைக்கிற, யுவர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நான் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா. இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னேன். நம்ம மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. திருமணம் ஆகாமலே இம்பார்ட்டன்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கா? ஆமா. அப்போ நான் வந்து மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன், இனி ஒரு 3-4 மாசத்துல நான் சரியாயிடுவேன் அப்படின்னா. அதுக்கு பிறகு சரியாயிடுவேன்னு உனக்கு என்ன நிச்சயம் இருக்கு? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தொலைக்காத, கெட் அவுட் அப்படின்னு போயிட்டான். இவன் போய் அவன் அக்காவிட்ட சொன்னான். அவள் அக்கா வந்து ஒரு டாக்டர். அம்மா கொஞ்சம் கேளுங்க, அவருடைய கணவனும் ஒரு டாக்டர். 2 பேரும் வந்தாங்க. இப்படி சொன்னீங்களாமேன்னா ஆமான்னு.
இது எதை வச்சு சொன்னீங்கன்னா அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. உண்டுமா இல்லையாங்கிறத கேளுங்க அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான். அப்பன்னு சொல்லுவா, என்னை பொறுத்தளவில் குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை உண்டுமான்னு கேட்டான். குழந்தை உண்டுமா இல்லையாங்கிறத கணவன் மனைவிட்ட கேளுங்க, மனைவி கணவன்கிட்ட கேளுங்க. 2 பேரும் டாக்டருங்கிறீங்க. இதை நாங்கள் 2 பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம், இது வரைக்கும் உடல் உறவுன்னே ஒன்று இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை இருக்கான்னு அவங்க எப்படி உங்கள்ட்ட கேட்கணும்? ஏன்ட்ட கேட்கறது? நீங்க கேக்குறது கணவன் மனைவிக்குள்ள உடல் உறவே இல்லைங்கிறாங்க, ஒரு குழந்தை பிறகுமாட உங்கள்ட்ட எப்படி ஏன்ட்ட கேட்டாங்க? டாக்டர் வேற சொல்றீங்க. டாக்டர் நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிடுறேன். டாக்டர்னு சொல்றீங்க, கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு குழந்தை பிறகு தகுதி உண்டுமாங்கிறத மட்டும் என்கிட்ட கேளுங்க. குழந்தை பிறகு உங்களுக்கு தகுதி உண்டு, ஆனால் உங்கள் கணவனுக்கு தகுதி இல்லை, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இல்லை. ஆகவே ஒரு ஆர்டிபிஷியலாக நீங்க என்ன பண்ண முடியும்? அதாவது இந்த விஷயங்கள் ஆரம்பத்துல சொன்ன விஷயம் நீங்களே கூட சொன்னீங்க, ஆண்மை குறைவு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து ஒரு கேள்விக்குட்படுத்தினப்ப அவங்க வச்ச விஷயங்கள் கூட இது வந்து குணப்படுத்தக்கூடியதும் தான். நீங்க ஜாதகத்தை வச்சே நீ வந்து இந்த குறைபாடு உடையவனுங்கிறப்ப அது நிரந்தரமாயிருது. நீங்க சொல்லும் போது குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம் 5 கல்யாணம் 10-12 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க, 40 வயசுல குழந்தை பெற்றுக்கிறாங்க வரும்போது. ஆனா உங்களுடைய ஜோதிடத்தில் இவனுக்கு குழந்தை இல்லை, நான் ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டேன்னு சொல்றீங்க. அது வந்து எப்படி அப்ப இன்னைக்கு இல்லைன்றதுக்கு நாளைக்கு இருக்குங்கிறது நடக்குது. அவரே சொன்னாரு, அவரே முரண்பட்டாரு. நீ வந்து இப்ப சரியா இருக்குன்னு சொல்ற, அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ அப்படி இப்படி சொல்ல முடியாது அவரே கேட்டாரு. அப்ப மாறும் தானே அர்த்தம். அதாவது ஜாதகம் எப்படி மாறுமா? மாறும், தசா புத்திங்கிறத மாறும். தசா புத்தி வரும்போது ஒருத்தர் பார்த்துட்டு தம்பி நீ வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதுன்னு சொல்றீங்க, அப்பனா அவருக்கு ஆண்மை குறைவு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீங்க வந்து இது மாறக்கூடியது, இது டாக்டர்கிட்ட போனா எப்ப மாத்தக்கூடியது, ஜாதகம் மாறிட்டே இருக்குமா? அதே கண்டிப்பாக மாறும். அவர் பிறந்ததை வச்சுதான் நீங்க பண்றீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு போட்டு நான் சொல்றேன். அதே சமயத்துல இந்த தசா புத்தி மாறும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா டைரக்ஷன் கொடுத்திருக்காரு. இதை மாதிரி திருமணத்திற்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி 2 பேரும் சர்டிபிகேட் கொடுத்தா அதுக்கு பிறகு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை மாதிரி அசியூம் தட் ஒரு சட்டமா ஆக்கிடுறாங்கன்னா நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே போய் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. அப்படி வரும்போது பல பெண்களுக்கோ அல்லது பல ஆண்களுக்கோ இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு தகுதியற்றவர்கள், ஏதோ ஒரு நோய் இருக்கு, இந்த மேடம் சொன்ன மாதிரி வேற நோய் வரட்டுமே, அது ஒரு ட்ரீட்மென்ட் பண்றதுக்கு வசதியா அப்படி அத மாதிரி வரும்போது அவங்க வந்து அவங்களோட நிலைமை கல்யாணமே செஞ்ச கூடாது அப்படிங்கிற ஒரு யாருமே நேச்சுரலி they are unfit for marriage. ஒரு செக்ஷன் ஆஃப் இன்னைக்கு 40% ஆஃப் தி உமனையோ அல்லது ஒரு 40% ஆஃப் தி மென்னையோ சொசைட்டில நம்ம வந்து கல்யாணமே செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது குடும்ப அமைப்பையே 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும்போது ஆண்கள் தரப்பு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆண்கள் தரப்பு பெண்கள் தரப்பே விடுங்க, அப்ப அது திருமணமே செய்யக்கூடாதா? அசியூம் தட் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சர்டிபிகேட் கொடுத்துறாங்க திருமணத்துக்கு தகுதியற்றவர்னு. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா அப்படி செக்அப் பண்ணிக்கிறாங்க, நீங்க அதை நெகட்டிவாவே பார்க்க வேணாம். 2 பேரும் பண்ணிக்கும் போது இந்த பெண்ணுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, பசங்களுக்கும் இத சாதகம் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறகுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த இது ஆணுக்கு வந்து நல்ல விஷயம் தானே. ஒரு ஆணுக்கு ஆண்மை இல்லைன்னு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்த பிறகு எந்த பெண்ணு வந்து அந்த கல்யாணம் பண்ணிப்பா? அப்ப அந்த ஆண்கள்லாம் கடைசி வரைக்கும் அதே நிலைமை தானே பெண்களுக்கும். 2 பேருக்கும் அதான் சொல்றேன். அது மாதிரி வரும்போது இது வந்து அதுக்காகத்தான் அந்த சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து குடும்ப அமைப்பை மகிழ்ச்சி அடைவேன். என்னன்னா இப்ப ஜாதகம்ங்கிறது நீங்க பல விஞ்ஞானம் எல்லாம் சொல்லிட்டாரு. அடிப்படையில ஏற்கனவே எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நீ இப்படி பிறந்த, இப்படி வாழ்ற, இப்படி முடிகிற அப்படிங்கறதுதான் அதோட அடிப்படை இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கு உட்பட ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எல்லாம் எழுதப்பட்டு இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும் உட்பட அவ்வளவு துல்லியமா எழுதப்பட்டிருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சு சொல்றேங்கிறதா சோதிடத்துண்டு அடிப்படை. அப்ப யாரு கூட வாழணுங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாச்சுல. அது காதல் திருமணமா இருக்கட்டும் அல்லது பெற்றோர்கள் பார்த்து ஏற்பாடு செய்யற திருமணமா இருக்கட்டும், பார்க்காம போகட்டும், அப்ப அதை உன்னால தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படி தடுக்க முடியாத ஒன்றை நீ மாற்ற முடியாது, அப்படித்தான் நடக்கும் என்பதை நீதான் தீர்மானித்தா என்று மாற்றுகிற போது விதிக்கு நீ சவால் விடுகிறாய். நீங்க எந்த கருத்தை பூத்த விரும்புகிறீங்களோ அந்த இறைவனுக்கே நீ சவால் விடுறன்னு அர்த்தம். கடவுளோட நீ பெரிய ஆளாயிட்டுன்னு அர்த்தம், விதியோட நீ பெரிய ஆளாயிட்டுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த அடிப்படை கேள்விதான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் என்றால் அங்கே ஜாதகத்துக்கு என்ன வேலை? ஏன் அதை கண்டுபிடிக்கணும்? நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் அதான் நடக்கும்.
அவனுக்கு குழந்தை பிறக்கும்னாக்கா பிறக்கும் விதிப்படி, பிறக்காதுனாக்கா பிறக்காது. அப்ப அதை போய் எப்படி ஜாதகத்தால் மாத்துவீங்க? நான் அதான் சொல்றேன், அதான் நம்பிக்கை கேட்டு வரும்போதுதான் நாங்க பதில் சொல்றோமே தவிர உங்களுக்கு பிறக்குமா பிறக்காதாங்கிறது ஜாதக புத்தகத்தை பார்த்து உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியும். சார் இன்னைக்கு ரெண்டாவது நீங்களாக பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? செவ்வாய் தோசை இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஜோதிடத்தை பார்த்து ஆண்மை குறைவு இருக்கு, பெண்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்குங்கிறே ஜோதிடர் சொல்றாங்களா? சொல்லிட்டேன். அப்படி நடந்துகிட்டு இருக்கு ஜோதிடர். நம்பர் தாரேன், போட்டு கேளுங்க. அப்ப வரன் பார்க்கும்போதே நீங்க சொல்லிடலாமே பெண்களுக்கும் ஆண்களுக்கும். என்ன வந்தா தானே சொல்லுவேன். இல்ல உங்களிடம் வரன் பார்க்கற வரவங்கள்ட்ட குழந்தை பிறக்காது உங்ககிட்ட சொல்லல சார். இப்ப பொதுப்படையா ஜோசிய நம்பறாங்க, ஜாதகத்தை நம்பறாங்க அப்படினா ஒருத்தர் கிட்ட போறாங்க, யாரோ ஒருத்தர் இவரை வந்து நம்ம குறை சொல்லல, இவர் வந்து பெஸ்ட் ஆஃப் தி அவார்ட்ஸ் வாங்கின ஒருத்தர்னு வெச்சுக்கோங்க. அப்ப போறவங்க எல்லாம் வந்து தவறா சொல்றாங்களா இல்ல வந்து ஏனா வந்து ஜாதகம் பார்த்த நிறைய வழக்குகள் வந்து கோர்ட்ல வந்து நிக்குது. சாருக்கு தெரியும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து 10 அப்படின்னு சொன்ன வழக்குகள் வந்து இருக்கு. அப்ப வந்து அந்த ஜாதகம் பொய்யா இல்ல எது பொய்ங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லீங்களா? ஜாதகம் பாக்குற அந்த தொழில இருக்கிறவங்க ஈஸியா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க சார். சப்போஸ் நீங்க ஒரு கொடுக்கிற ஒரு ஜாதக படி பார்த்து செய்து ஏதோ ஒரு காரணத்தால் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம், அது இந்த பாலியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி வேறு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இவங்க ஈஸியா சொல்லுவாங்க கொண்டு வந்த ஜாதகம் சரியில்லை, தப்பான ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க, அல்ல நேரத்தை தப்பா குறிச்சிட்டாங்க, ஈஸியா தப்பிச்சிருவாங்க. சார் இப்போ இந்த பிரச்சனை வரும்போது நீங்க சொல்ற பிரச்சனையை இங்க உள்ள எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதாவது ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபிக்ஸ் ஆகி, ஆனா நீங்க பையனை மட்டும் தான் பாத்தீங்க, இந்த பையன் வந்து ஒரு ஆண்மையற்றவர் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து அந்த பையனுக்கு வந்து வேற ஒரு இதே இல்லை, ட்ரீட்மெண்ட்டே எடுத்தாலும் கிடைக்காதுங்கிற விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு ரகசியமா இது ஒரு ப்ராப்பரா செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து இது ஏன் ஒரு பாசிட்டிவான விஷயமா ஏன் மாத்திரக்கூடாது? அதாவது அதுக்கு தான் இப்போ என்ன பண்றாங்க, டைவர்ஸ் வரும்போது தான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து கவுன்சிலிங் அனுப்புறாங்க. இதை வந்து இப்போ ஐயா நீதியரசர் சொல்லியிருக்கிறதே வந்து திருமணத்திற்கு முன் மேரேஜ் கவுன்சிலிங் அவசியம். அதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு ஒரு இன்னைக்கு வந்து ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, படித்து அதை ஒரு முன்னாடி வந்து குடும்ப அமைப்பு இருந்தது, கூட்டு குடும்பம் இருந்தது, அதில் ஒரு தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ள இது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பல சட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு குடும்ப அமைப்பு ஆல்மோஸ்ட் ஆலோசனை சொல்ல ஆள் இல்லைங்கிறீங்க. இல்ல இன்னைக்கு குடும்பத்துல ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. அதனால இன்னைக்கு ப்ரொஃபஷனலா இருக்காங்க, இன்னைக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, மனநல மருத்துவர்கள் இருக்காங்க, குடும்ப நல மருத்துவர் இன்னைக்கு வந்து குடும்ப நல ஆலோசகர்கள்ல இருக்காங்க. இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபேமிலி கோர்ட்ல. பட் அவங்களுக்கு எப்போ அந்த ஆலோசனையை கொடுக்குறாங்கன்னா டைவர்ஸுக்கு முன்னாடி வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. இன்னைக்கு எப்போ இன்னைக்கு வீட்டில எல்லாம் பண்ண முடியாத கொண்டு வந்து கோர்ட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஆலோசனை மையத்துக்கு அனுப்புறாங்க. அதில் வந்து சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மி. இன்னைக்கு 3000 வழக்கு இன்னைக்கு சென்னை நீதிமன்றத்தில் விவாகரத்து வராங்க. அதில் ஒரு 5-6 பேர் தான் இன்னைக்கு சேர்ந்து போகிறாங்க வருஷத்துக்கு. இந்த ஆலோசனையின் பேரில் போகிறவங்க ஒரு 5-6 பேர் தான். பாக்கி 2000 வழக்குல வந்து கண்டிப்பா விவாகரத்து தான் நடக்குது. திருப்பி சேர்ந்து தான் இருக்கணும்ங்கறத நம்ம முடிவு செய்ய முடியாது. அவங்களோட ரெண்டு பேரும் சார் என்ன சொல்ல வராருன்னா ஒரு ஆலோசனை ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்கிறது அவரோட வாதம். அதாவது இப்போ வந்து குடும்ப நல நீதிமன்ற பாடத்திட்டத்திலே கொண்டு வாங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்த குடும்பம்ங்கிறது முக்கியம். அதனால இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல அப்படிதான் இருக்கு. குடும்பங்கிற அமைப்பையும் இந்த விஷயத்தையும் தான் ரொம்ப போற்றி இது எங்க இருந்து வருதுன்னா மனமுறிவு என்பது ஒரு பாவம்ங்கிறது போல. அதான் நான் கேட்டேன். இணைந்து வாழ அது மன ரீதியா இருக்கட்டும் அல்லது இப்படிப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது வேறு எதுவாக இருக்கட்டுமே, ஒரு உண்மையிலே இணைந்து வாழ முடியாது இனிமேல் என்கிற ஒரு கட்டத்தை வந்த பிறகு அவர்கள் பிரிந்து வாழ்வதற்கான உரிமையை கொடுப்பதுதானே மனமுறிவு ஏற்பாடு. அது ஏதோ செய்யக்கூடாத குற்றம் என்பது போலவும் சமூக பாவம் என்பது பார்வை இருக்கு பாருங்க. அந்த பார்வை அடுத்தடுத்த விளக்கங்கள்லாம் வருகிறது. இந்த நீதிபதி பாராட்டினார் நீதிபதியை. அந்த அதே திருப்பில் அவர் சொல்லியிருக்காரு இந்த குடும்ப அமைப்பு காக்கப்பட வேண்டும். அது வேற, அது காக்கப்பட குடும்ப அமைப்பு வந்து காக்கணும்ங்கிறது யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு சொசைட்டிக்கும் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். எந்த ஒரு சொசைட்டிக்கும் அடிப்படை யூனிட்னு பார்க்கும்போது ஒரு குடும்பம் தான். அந்த குடும்ப அமைப்பை பாதுகாத்தாதான் ஒரு சமுதாய வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சி இருக்கும். அதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. சார் சொல்றது பாரு, குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய வழக்குகள்ல நீதிமன்றத்துக்கு வந்த அப்புறம் தான் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ நீதியரசர் சொல்ல தீர்ப்பபடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு திருமண பந்தத்துக்குள்ள நம்ம தயாரா போகும்போதே ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கிற ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இல்லை.
அதாவது நம்ம நாட்டுல திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பாக்குறாங்க, ஸ்டேட்டஸ் பொருத்தம் பாக்குறாங்க, 2 பேர் மனசு பொருத்தமா இருக்கோ இல்லையோ, 2 குடும்பத்துக்கு ஒத்து போகுதா, ஜாதி இது மாதிரி விஷயங்களை பார்க்கும்பொழுது 2 தம்பதியத்திற்கும் மனதளவிலும் உடலளவிலும் பொருத்தம் இருக்கிறதா அப்படிங்கிற பாக்குறது இல்ல. ஒருவேளை இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்து திருமணத்துக்கு முன்னால மனதளவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளோ இல்ல அதே ஒரு ஸ்டெப் போய் உடலளவுல இருக்கக்கூடிய தகுதி அவங்களை தகுதிப்படுத்திக்கிறது. இப்ப ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா நம்ம ப்ரிப்பேர்டா போறோம், அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணோம். வாழ்க்கைங்கிற ஒரு என்டர் ஆகிறோம். திருமண பந்தம்ங்கிறது நம்ம வாழ்நாள் ஃபுல்லா இருக்க கமிட்மெண்ட். அதுக்குள்ள என்டர் ஆகும்போது ஏன் நம்மளை தயார்படுத்திக்க கூடாதுங்கிற ஒரு நிலையில நீதியரசர் நம்மளுக்கு வச்சிருக்கக்கூடிய கேள்வியா எடுத்து நாமளே அதை பின்பற்றலாம். அதுக்கு சட்டம் வரணும் இல்ல. நம்ம நாட்டுல என்ன சட்டம் வந்தாலும் வரதட்சணை வாங்காதேன்னு ஒரு சட்டம் இருக்கு, கொடுக்காதேன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கதான் செய்யறாங்க. 2009ஆம் ஆண்டு திருமண பதிவுங்கிற ஒரு சட்டம் இருக்கு. கட்டாயமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருமண பதிவு அவசியம்னு இருக்கு. படித்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கு. இந்தியாவில பெரும்பாலான ஸ்டேட்ல இருக்கு. நம்ம எத்தனை படித்த இளைஞர்களை திருமணத்தை பதிவு செய்து இருக்காங்கன்னு நீங்க பார்க்கும்போது, அதாவது சட்டம் போட்டுதான் ஒரு நாட்டை திருத்தணுங்கிறது ஒரு எண்ணம். சட்டம் இருந்தா அதை பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்றுவார்கள். சட்டம் இல்லைன்னா கூட இதை வந்து ஒரு விவாத பொருளா வச்சிருக்காரு. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்தா இந்த மாதிரி வழக்குகள் குறையுமா, குடும்ப அமைப்பு பாதுகாக்கப்படுமா, இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை வந்து ஒரு விவாதத்துக்கு வச்சு இன்னைக்கு இந்த வழக்கு விவாதத்துக்கு, அதாவது வழக்காடு மன்றத்தில் அடுத்த அட்ஜாயின்மெண்ட்டுக்கு வரும்போது எப்படி அவங்க பதில் வைக்கிறாங்க, எதிர்த்தரப்பினர் வைக்கிறாங்க. சுயமோட்டவா அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு மத்திய மாநில அரசுங்களுக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாம். இவர் சுயமோட்டவா ஜட்ஜா அவர்கள் நீதியரசர் அவர்கள் வந்து அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு வந்து வரும்பொழுது ஒருவேளை இது சட்டமா வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். சட்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா ஏன் ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல கான்செப்ட் வைக்கக்கூடாது மாதிரி ஒரு இதா செய்யாம அதை மறைக்கணும் அப்படிங்கறது. இன்னொன்னு சார் சொல்ற மாதிரி நீதிமன்றத்துக்கு வர வழக்குகள்ல வந்து எடுத்த உடனே ஒரு கவுன்சிலிங் அப்புறம் ஸ்பெஷல் கவுன்சிலிங் எல்லாமே இருக்கு. அதுல வந்து சேர்ந்து போற பெர்சன்டேஜ் கம்மிங்கிறது அவரோட பார்வையில பார்த்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு, அதாவது விவாகரத்துன்னு ஒரு பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த முடிவு எடுப்பா. நீங்க ஈஸியாலாம் எடுக்க மாட்டாங்க. நான் குடும்ப வழக்குகளை 22 வருஷமா நான் இருக்கிற அட்வொகேட்டா, மேக்சிமம் அந்த மாதிரி வழக்குகளை நாங்க பார்க்கும்போது ஒரு பெண்ணை கன்வின்ஸ் பண்ணி டிவோர்ஸ் போட வைக்கிறதுங்கிறது அவளா கன்வின்ஸ் ஆனாதான் முடியும். இல்லைன்னா அதெல்லாம் வந்து ஈஸியா போட்டுற மாட்டாங்க. மேபி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் 1-2 பேர் யாரோ சொல்றாங்கன்னு போடுவாங்க ஒழிய, அந்த இடத்துக்கு அந்த பெண் வந்து அவ மனம் மாறி, அந்த ஆணோ பெண்ணோ 2 பேர் நம்ம பெண்ணுன்னு கூட பார்க்க வேண்டாம், போட்டு அவங்கள மனத்தை மாற வச்சு போயிருக்காங்கன்னா இந்த கவுன்சிலிங் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அது ஒருத்தர் சேர்ந்து போறாங்களோ இல்ல 1000 பேர் சேர்ந்து போறாங்களோ, பட் இட் பிளேஸ் a important role. அந்த ரோலை பிஃபோர் மேரேஜ் பண்ணினா இன்னும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு இந்த மாதிரியான அந்த இந்த சர்டிபிகேட் வாங்கி அதை ஒரு ப்ரீ ரிக்வசிஷனா பண்றதை விட, இப்போ இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக முன்னாடி எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 5 குழந்தை 10 குழந்தை இருந்த காலம் உண்டு 40 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு வந்து 2 குழந்தை தான் எல்லாருக்கும் இருக்காங்க. இதுக்கு இது வரைக்கும் சட்டம் கிடையாது. இந்தியாவில் வந்து சைனாவில் இருக்குது 1 குழந்தைக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு. இந்தியாவில் வந்து 2 குழந்தைக்கு மேலே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பெற்றுக்கிறவங்க இருக்காங்க, 3 குழந்தை 5 குழந்தை ராஜஸ்தான்லாம் இருக்காங்க. சட்டங்களே தவிர நடைமுறையில் 2 குழந்தைக்கு மேலே போனால் சலுகைகள் மறுக்கப்படுது. இல்லை பல இடங்களில் சலுகைகள் மறுக்கப்படுது. தமிழ்நாட்டில் சலுகை கிடைக்காது. 2 குழந்தைக்கு கிடைக்கிற சலுகை 3ஆவது குழந்தை கிடைக்காது சார். நடைமுறையில் வந்துருச்சு. அதெல்லாம் எந்த சலுகை அதெல்லாம் தெரியுங்க. முதல்ல ஐயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அது மாதிரி இருக்கிறதா. தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ குழந்தை இருந்தாலும் ஸ்கூல்லையோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட்லேயோ 3ஆவது குழந்தைங்கிறதுனால டொனேஷன்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியாவில் இருக்கிறதா எனக்கு தெரியல. வேற என்ன சலுகைகள் கொடுக்கல இன்னைக்கு அது. ஆனால் ஒரு சமூக கருத்து ஏற்படுத்தி 2 குழந்தைக்கு மேலே பெற வேண்டாங்கிறத இந்தியாவில் வந்து அமுல்படுத்திருக்காங்க. அதே மாதிரி திருமணத்திற்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் செய்யணும் அப்படிங்கிறத எப்படி ஜாதகம் பார்க்குறாங்களோ, எப்படி உயரம் பார்க்குறாங்களோ, அதே மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆலோசகர்கள், சமூக ஆலோசகர்கள் அல்லது ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் அவங்கள மாதிரி ஒரு இதை திட்டம் ஏற்படுத்தி அவங்கள்ட்ட போய் திருமணத்துக்கு முன்னாடி கம்பல்சரியாக போகலாம், அவசியமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது கருத்து ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி இது யதார்த்தத்துக்கு உதவாதது. இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது நீ கல்யாணத்துக்கு பிரச்சனை சர்டிஃபிகேட் வாங்க சொல்றதுதான். ஆமா, அதுதான் என்னோட பிரச்சனை. அது மாதிரி வாங்க சொல்றதுங்கிறது நடைமுறைக்கு ஒவ்வாது. அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்போது அது பெண்கள் இருவரும் சொல்றது, அதாவது நீங்க சொல்றது அவர் மேல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. ஆனா ஒரு பெண்ணாவே எடுத்துக்கோங்களேன், அவர் பெண்கள் தரப்பு பேசல, நான் சேர்த்தே பேசுறேன்.
இந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குறை இருக்கு, இந்த பையன் வந்து இந்த மாதிரி மேரேஜ் லைஃப் ஃபிட் இல்ல இப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எப்படி அந்த பையன் வந்து அடுத்த ஒரு பொண்ணையோ அந்த பொண்ணு இன்னொரு அதனால இது சட்டமாக்கக்கூடிய சிரமங்கள் இருக்கு, இந்த நடைமுறையில கொண்டு வரதுக்கு சிரமங்கள் இருக்கு. அதனால நாம முன்னிட்டு நம்மள நம்ம தயார்படுத்திக்கிறது நம்மளோட மனசுல. இப்போ நீதியரசு சொன்னோம் நம்ம விவாதிக்கிறோம், நம்ம வீட்லயே அடுத்த ஒரு திருமணத்துக்கு நடத்தும் போது ஏன் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிக்க கூடாதுன்னு மனசுல ஒவ்வொருத்தருக்கு போகும்போது பாத்துக்கலாமே, அட்லீஸ்ட் வந்து பால்வினை நோய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல மனதளவுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கா, இல்ல நிஜமாவே ஒரு இம்பார்ட்டன்ஸியோ இல்ல பெண்களுக்கு வந்து தன்னோட அந்த திருமண உறவுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுதோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து திருமணம் நடைபெற்று, அதுவும் நம்ம ஊர்ல திருமணம்னா எல்லா காசு பணம் சம்பாரிச்சதெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஃபேமிலி கோர்ட்ல வந்து நிக்கிறதுக்கு பதிலா நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு ஓகே நம்ம திருமணத்துக்கு தயாரா இல்லை, தயாராகும் போது திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு மனநிலை கொண்டு வரது கேசஸை குறைக்குங்கிற ஒரு பார்வையில அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்னொன்னு அந்த திருமண உறவுகளுக்கு என்டர் ஆகக்கூடிய அந்த தம்பதியருக்கும் அது பிளஸ் பாயிண்ட் தான். நிச்சயமா. இல்ல இப்ப நீங்க ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் வாங்குறதுல இந்த மாதிரி ஒரு ஆலோசனை மருத்துவர்கிட்ட போய் எங்களுக்கு உடல் ரீதியா வேற எதுவும் மேரேஜ் லைஃப்ல ஈடுபடுறதுல பெண்ணுக்கோ ஆணுக்கோ எங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கான்னு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு சுகர் இருக்காங்கிற மாதிரி இல்ல வேற ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பண்ணிக்கிறதுல 25-28 வயசுல பண்ணிக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னா, இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க, அதுவும் இது ஒரு நோய் கிடையாது, இது ஆலோசனை செஞ்சாலே உளவியல் மூலமாவே தீர்த்துடலாங்கிறாங்க. நீங்க போனதானே ஒரு சர்டிபிகேட் தருவாரு. இல்ல அதான் அது போலாமேங்கிறேன். நீங்க போங்க, உங்களுக்கு யாரும் வேண்டாம்னா சர்டிபிகேட்டை வாங்குங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து எனக்கு வீக்னஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க. நீங்க போனா கண்டிப்பா கொடுப்பாரு, நீங்க போனா கொடுப்பாரு. அதான் போங்கன்னு சட்டம் போடலாம். இதுல என்னன்னா ஜோதிட பொருத்தம் இந்த மாதிரி விஷயங்களே ஒரு திருமணத்திற்கு போதுமானதுங்கிற ஒரு மனநிலை இருக்கு. ஜோசியர் சொல்லிட்டாரு பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு, சாதி ஒரே சாதி, ஜோதிடம் புரிஞ்சிருச்சு, சம்பிரதாயம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ராசி எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மனநிலையோட நிக்காதீங்க. இப்ப நீங்க வந்து அதாவது அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, ஒரே பொருத்தம் இதுதாங்க சரியான பொருத்தங்கிறது குமரேசனுடைய வாதம். ஆனால் நீங்க ஏன் இந்த மாதிரி விஷயத்தை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க எங்கிட்ட வராதீங்க, வந்ததுதானே நாங்க எங்களுடைய ஒப்பீனியனை சொல்றோம். நீங்களே சொல்றீங்க நாங்க என்ன தேடி பிடிச்சா சொல்ல போறோம். நீங்க வந்து டாக்டர்கிட்ட போங்க. எத்தனை பேர் போறாங்க இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்க? எனக்கு சர்டிபிகேட் அப்படி யாரும் போறது இல்ல, எல்லாரும் தான் வர்றாங்க, அதாவது ஜோதிடர்கள்ட்ட தான் வர்றாங்கங்கறதான். ஜோதிடர்கிட்ட வந்தாதான் நாங்க வந்து எங்களுடைய பதில சொல்றோமே தவிர எத்தனை வராங்களே 90 விழுக்காடு சொல்ல முடியுங்க. வந்தாலும் நான் நெகட்டிவா தான் சொல்வேனே தவிர பாசிட்டிவா சொல்றது இல்ல. அது ஆரம்பத்துல நானும் கவனிச்சேன். ஆமா, நெகட்டிவா தான் சொல்லுவேன். நீ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நான் எவ்வளவு நெகட்டிவா தான் சொல்லுவேன். வீடு கிடைக்குமான்னு கேட்டா உனக்கு வீடு கட்டுறதுக்கு பாக்கியம் இல்லை, ட்ரை பண்ணு. இல்ல ஆனா இன்னைக்கு இருக்க உலகமே சொல்ல நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனா அது பெரும்பாலும் அவர் சொல்றது வாய்ப்பு இருக்கு. நான் அப்பதான் சொல்லுவேன், 7 வருஷத்துக்கு குழந்தை கிடையாதுங்க, ட்ரை பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லுவேனே தவிர இன்னைக்கு அடுத்த வருஷமே உனக்கு குழந்தை பிறக்குமோ நான் சொல்ல மாட்டேன். சரி, இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம ஒரு விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு உங்களுடைய தீர்ப்பா ஜாதக பொருத்தம் இதையெல்லாம் விட உடல் பொருத்தமா இருக்கான்னு 2 பண்ணிக்கோங்கன்னு ஒரு நீதியரசர். உடல் பொருத்தம் ஜாதகத்துல தெரியும், இது தேவையில்லைங்கிறீங்க? எனக்கு தேவையில்லைங்கிறேன். இந்த மாதிரி கவுன்சிலிங் தேவையில்லை, ஜாதகம் சரியான ஜோதிடர் கணிச்சா அதுவே போதும். சரியான ஜோதிடத்தை போங்க, ஜாதகத்தை காமிங்க, அவரே போடட்டும். பழைய ஜாதகத்தை 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஜாதகத்தை கொண்டு நீட்டாதீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியாக கணிங்க. விஞ்ஞான ரீதியாக கம்ப்யூட்டர்ல போவாதீங்க, கம்ப்யூட்டர்ல போவாதீங்க. நாங்கெல்லாம் வந்து மேல்நாட்டு எல்லாருக்கும் ஜோதிடம் பார்க்க முடியும், எல்லாருக்கும் சொல்ல முடியும். இல்ல நிறைய பேருக்கு எப்போ பிறந்தோன்னே தெரியாது, அம்மா அப்பா தெரியாதவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லாம் ஜோதிடம் கிடையாது. நான் போடுறதில்லை, நான் போடுறதில்லை. அப்ப அவங்களாவது போய்க்கலாம்ல மெடிக்கல் கவுன்சிலிங். ஏன் எங்கள்கிட்ட வரீங்க? நான் வந்தாச்சுன்னா கொடுக்கறது இல்லையே. நீங்க டேட் ஆஃப் பர்த்தும் டைமிங் தெரியாதபடிக்கு நான் எப்படி ஜாதகத்தை போட முடியும்? நிச்சயமா அவங்க அப்ப திருமணம் எப்படி பண்ணிக்குவாங்க? அவங்க அது எங்கள்கிட்ட ஏன் வரீங்க? சரி, இப்ப இந்த பிரச்சனையில வந்து இப்ப நீங்க வந்து இது ஒரு ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் வச்சாலுமே நான் என்ன சொல்றேன், மீண்டும் மீண்டும் இந்த சட்டம் ஆக்குனாதான் அந்த பிரச்சனை. இப்ப இங்க இருக்க இந்த பொது புத்தியை உடைத்து விட்டு உண்மையான பொருத்தம், உடல் ரீதியான பொருத்தம், வேறு விதமான மன பொருத்தம்ங்கிறத உணர்ந்து ஏன் ஆலோசனைகளா போயிட்டா ஏன் வார்த்தை வருது? அத ஒரு குடும்ப அமைப்பு தான் இவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருந்தது. அந்த குடும்ப அமைப்பை குலைக்கிறதுக்காக பெண்கள் பாதுகாப்பு, பெண் உரிமைங்கிற பல சட்டங்களை கொண்டு வந்து ஆல்ரெடி குடும்பங்கிறது இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப அதுக்கு சப்ஸ்டிடியூஷனா இன்னைக்கு வந்து
இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறாங்க, ஃபேமிலி கவுன்சிலிங்னு. இந்த ஒரு குடும்பத்தினால இன்னைக்கு வந்து விவாகரத்துக்கே அதான் பிரச்சனை. பெண்கள் பாதுகாப்பு ஏன் குடும்பத்தை உடைக்குது? அதாவது குடும்பத்துல பெண்கள் குடும்பங்கிற அமைப்பே திருமணத்தினால தான் ஏற்படுது. இன்னைக்கு திருமணம்ங்கிறது இல்லைன்னு சொன்னா ஒரு குடும்பங்கிற அமைப்பே இருக்கப்படுது. மேலை நாடுகளில் இன்னைக்கு வந்து லிவின் ரிலேஷன்ஷிப்னு வந்துச்சு. லிவின் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பாதிக்கப்படுறது வந்து குழந்தைகளும் எல்டர்ஸும் தான். இளைஞர்களுக்கு வந்து இதில் பெரிய பிரச்சனையே கிடையாது. உண்மையாக பாதிக்கப்படுறது அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஃபேமிலியை நேஷனலைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு கோர்ட்டு, போலீஸு, பார்லிமெண்ட்டு, சட்டம் எல்லாம் இன்னைக்கு வந்து படுக்கையற வரைக்கும் வந்துச்சு. இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து படுக்கையற பிரச்சனை உண்மையாவே தீர்த்துக்கொள்ளக்கூடிய பிரச்சனை, குடும்பத்துல இருக்கக்கூடிய தீர்த்துக்கொள்ளக்கூடிய பிரச்சனையை வந்து இன்னைக்கு பூதி பெருசாக்கி இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. எத்தனை அந்த குடும்பம் அமைப்பு இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் நிச்சயமா வராது. அதை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நம்ம குடும்ப அமைப்பு அந்த அளவு சுதந்திரமா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுல கிடைக்கிற சுதந்திரம் இன்னைக்கு வந்து கவர்மெண்டால கொடுக்க முடியாது. இதே பெண்களை 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சு சார் இன்னைக்கு வந்து யுஎஸ்ஏல வந்து கல்யாணத்துக்கும் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பும் டிஃப்ரெண்ட். கல்யாணங்கிறது அவங்களோட 30 வருஷம் ஒன்னா வந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்றாங்க. அது இப்ப வேணாம். இப்ப நம்ம லிவிங் டுகெதர் பத்தி இங்க யாரும் ஆதரிச்சும் பேசல, எதுவும் பேசல. அதுல வந்து இந்த விவாகரத்து பிரச்சனை கிடையாது. இந்த நீங்க திருப்பியும் இந்த மாதிரி விஷயங்களா வேணாம் தான் சொல்றீங்க. கண்டிப்பா அரசாங்கத்துல இருந்து சட்டம் போட்டு இது தேவையில்லை. நீதிமன்றத்துக்கு போறது, பெண்கள் ஆண்களை உடல் தகுதியில சொல்றதெல்லாம் வேணாம். கண்டிப்பா அதுதான் அவங்க நிறைவு கருத்தா இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது சட்டம் போடுறது அல்லது இப்படி மிரட்டி செய்கிறது, இந்த ரெண்டையும் தாண்டி மிக விரிவான திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் கூட அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். பல நீங்கள் சொன்ன அறிமுகத்தில் சொன்னது போல் இடதுசாரி இயக்கங்கள் மற்ற எல்லோருமே அந்த தீர்ப்பை வரவேற்று சொல்லியிருக்கிற கருத்து, இது மிகப்பெரிய விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு வழிவகுக்க வேண்டும். சமூகத்தில் ஆணையும் பெண்ணும் சமமாக மதிக்கின்ற ஒரு பண்பை வளர்த்து விட்டாலே போதும், இதில் பாதி பிரச்சனை அடிபட்டு போயிடும். ஏன்னா இன்றைக்கி அவர் சொல்கிறாரு குடும்ப அமைப்பு சிதைந்து போயிடுறது. அதனுடைய உள்ளார்த்தம் என்ன பெண் என்பவள் வாயை பொத்திட்டு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா பெண் கொஞ்சம் எதிர்த்து கேள்வி கேட்டனால குடும்ப அமைப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி அவள் அதோட ஓரம் கட்டிட வேண்டியது. விதிவிலக்காக 1-2 சம்பவங்கள் ஒரு சில பெண்கள் அத்துமீறி போயிருக்கலாம், அதை ஒரு பொது விதியாக்க கூடாது. பொது விதி என்ன இப்படி பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணாச்சுக்கா, அது ஆண் வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனா பெண் வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இல்லைன்னா சொல்லும்போது குறுக்க வராங்க. இந்திய பெண்ணுக்கான பாரம்பரியத்தை மீறியவளாக அவளோட முத்திரை கொடுத்தப்பட்டுவிடும். ஆக பெண்ணடிமைத்தனத்துடைய இன்னொரு வடிவமாகத்தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் குடும்பத்தின் பேரால் திணிக்கப்படுங்க. இதை நான் சொல்றதுனால குடும்பத்தை எல்லாம் உடைச்சிருங்கன்ற அர்த்தத்தில் சொல்லலை, ஆரோக்கியமான குடும்பங்களை வளர்த்துக்கலாம் சொல்றேன். ஆரோக்கியமான குடும்பம் என்பது இருவரும் ஒருவர் சமமாக மதிக்கின்ற குடும்பம். சமத்துவம் என்பது குடும்பத்தில் வரணும், வெறும் சமுதாயத்தில் அப்புறம் தான் வரும். அந்த குடும்ப சமத்துவம் என்கிற அந்த கருத்தை விரிவாக பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலை நீதிபதி பிரபாகரன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதை இப்பட்ட ஊடக விவாதங்கள் கூட அந்த வேலையை செய்யறதாக நினைக்கிறேன். அதற்காக உங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா நன்றி. நிறைவு கருத்துக்கு நன்றி. அவர் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு மட்டும் நீங்க ஒரு பதில் சொல்லி நிறைவு கருத்து சொல்லிருங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஏற்கனவே நீங்க வரையறுக்கிற கொண்டாடுகிற குடும்பங்கிற அமைப்பு பெண்களுக்கானது அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கான பதில மட்டும் சொல்லி நிறைவு கருத்து சொல்லுங்க. குடும்ப அமைப்பு மட்டுமே ஆண் பெண் வயோதிகர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு அளிக்க முடியும். அரசாங்கத்தால் நிச்சயமா ஒரு எல்லாருக்குமே பாதுகாப்பு அளிக்க முடியாது. மூணாவது பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான கருத்து. அது அவங்க சொல்ற பெண்ணடிமைத்தனத்துக்கு வந்து குடும்பத்துல நீ அடிமையா இருக்க, அங்க இருக்காத. இன்னைக்கு வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி குடும்பத்துல அடிமையா தான் இருக்கிறாங்க. இல்ல உண்மை கிடையாது, உண்மை அது கிடையாது. உண்மையாவே அது வந்து லக்ஸரி. இன்னைக்கு வீட்டுல இருந்துட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு இருந்துட்டு வேலைக்கு போகாம வீட்டுல குடும்பத்தும் தவறு தானே. சமுதாயத்துல எல்லாருமே உழைக்கணும். உழைக்க அது தவறான கருத்து. உழைப்புங்கிறது வந்து அதுக்கே வேலை சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல உழைக்கிறது உழைப்பு தான். வெளியே உழைக்கிறத விட பல மடங்கு உழைப்பு, அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கலங்கிறதா எங்களுடைய கவலை. இல்ல அந்த மரியாதை வந்து குடும்பம் மட்டும்தான் கொடுக்க முடியும், அரசு கொடுக்க முடியாது, மல்டிநேஷனல் கம்பெனில கொடுக்க முடியாது. அதே அடிமைத்தனத்தை ஆண் அடிமையா இருக்கலாம் அரசுக்கு. இன்னைக்கு அரசுக்கு நிச்சயமா இருக்காங்க. ஆண்கள் வந்து இன்னைக்கு அடிமைப்படுத்திட்டா இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஆபீஸ்ல எந்த ஆணையும் வெளியில சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்ற மாதிரி பெண்கள் சொல்றாங்க இல்ல, வெளியில சொல்ல மாட்டாங்க. அடிமையா இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்துக்கு வர வேண்டாம், வெளியில வந்து வேலை பார்க்காதீங்கன்னு சொல்ல. குடும்பம்ங்கிறது உங்களுக்கு பெட்டர் பிளேஸ், வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லவே இல்லை சார். இன்னைக்கு வந்து ஆண்டாண்டு காலமா அவங்க சொல்றது இல்லை, பயிரில் வந்து பெண்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மாடு வீட்டில் பார்த்துக்கிறது பெண்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்களும் துணை தான் பண்ணாங்க. வெளியில போய் ஒரு காட்டுக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சிருந்தாங்க பழசுல. இன்னைக்கு அதே மாதிரி
ஆபீஸுக்கு போய் வேலை செஞ்சோம் அல்லது ஒரு வியாபாரம் பண்ணி வேலை செஞ்சோம் ஆண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய விவாதத்துடைய ஒரு டோட்டலான ஒரு நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. அந்த நீதிபதி தீர்ப்புல இருந்து இங்க அந்த குடும்பங்கிற அமைப்புல இருந்து பொதுவா நீங்க என்ன மாதிரி விஷயங்களை பாக்குறீங்க, இதுக்கு என்ன எதிர்காலத்துல ஒரு பிரச்சனை வராம இருப்பதற்கான தீர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க, வளர்க்குறீங்க? இப்போ பெண்களுக்கு சட்டம் ஒரு விதமான பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கிறது. அதாவது சார் அவர் பார்க்கும்போது குடும்ப நல பாதுகாப்பு சங்கம் சொல்லிக்கும் போது அவர் ஆண்களை மட்டுமே தான் பாதுகாக்கணும்னு பார்க்குறாரு. குடும்பங்கிறது ஆண் பெண் இருபாலும் சேர்ந்த ஒரு விஷயம்தான். பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு ஏன் வருகிறது என்றால் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக பார்த்தாலும் ஏற்றளவில் தான் அது இருக்கிறது. நிதர்சனமான உண்மை அனைத்து தளங்களிலும் பெண் சமமாக இன்று வரை பார்க்கப்படவில்லை. அது குடும்பத்தில் பெரும்பாக பங்கு வகிக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பெண்ணுக்கு லக்ஸரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா, அதாவது மகிழ்ச்சியா இருக்கலாம், நீங்க எதுக்கு வெளிய வரீங்க? அதாவது எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப சந்தோஷம். இந்த விவாதங்கள் முடிஞ்சோட நம்ம வீட்டுக்கு போகணும்னு எல்லாரும் நினைப்போம். என்னை வீட்டுக்கே அனுப்பாதீங்க மேடம் சொல்லக்கூடிய பெண்களை நிதம் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். அந்த பெண்கள் ஏதோ ஏழை பெண்கள் கிடையாது. மேட்டுக்குடியில் இருக்கக்கூடிய பெண்கள், படித்த பெண்கள், ஏழை பெண்கள் எல்லாருக்கும் அந்த வீடே ஒரு சிறையாக இருக்கிறது. வீட்டில் அத்தனை வன்மம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இருக்கு. அதனால அவங்கள அங்க பாதுகாக்க ஒரு சட்டம், டௌரி கொடுக்கறதும் வாங்குறது தப்புங்கிற ஒரு சட்டம், அதுக்காக 498 ஐபிசி அதெல்லாம் பேச போனா சார் இன்னும் அடுத்த விவாதத்துக்கு வந்துருவேன். இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பெண்களை பாதுகாக்க அதுல ஒரு சில தவறுகள் நடக்கிறது. ஏதோ ஒரு ரெண்டு பெண்கள் தவறான வழக்குகள் தாக்கல் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது, அது இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனால் பொதுப்படையாக அந்த 1-2 கேஸ் எடுத்துட்டு ஜெனரலைஸ்டா பார்க்க கூடாது. இன்னைக்கு இப்போ நீதியரசர் இந்த சட்டம் கொண்டு வரலாம்ங்கிறது விஷயமும் ஒரு இடத்துல பெண் ஆணுங்கிறது இல்ல, ஒரு குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறது. இந்த மாதிரி குடும்ப நல வழக்குகள் பார்க்க குடும்ப நல நீதிமன்றங்கள் இருந்தாலும் வழக்குகளின் எண்ணிக்கை இன்னைக்கு பெருகிட்டே இருக்குது. என்னதான் சட்டம் வந்தாலும் இந்த சமுதாய அமைப்பு மாறாத காரணத்தால் திருப்பி அந்த வழக்குகள் எண்ணிக்கை பெருகும்போது பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த சமுதாயத்தில் அந்த குடும்ப அமைப்பு அடிபட்டு தான் எதிர்கால சந்ததியர் இன்னும் இப்போ அப்பா அம்மா கோர்ட்ல நின்றுட்டாங்கன்னா குழந்தை யார் பார்த்துக்கிறது, கஸ்டடி ரைட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள். அதனால எல்லாமே சட்டம் போட்டு நம்ம தீர்க்க முடியாது. ஆனா எங்கெல்லாம் சட்டம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் சட்டம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அந்த சட்டம் அப்படிங்கிறது இந்த சமூக அமைப்புல மாற்றங்கள் ஏற்படுறது சட்டத்தின் வழியாக சில செய்யலாம். இப்ப நீதியரசரோட எண்ணங்கள் சிறப்பான எண்ணங்கள். இந்த சமுதாய அமைப்பை பாதுகாக்க வேண்டும், பாதிக்கப்படுற பெண்கள் பாதுகாக்க வேண்டும், இல்ல பெண் ஆண் அப்படிங்கிற அந்த உறவு முறை தெரிந்திருக்க வேண்டும். இப்போ நீதி இன்னும் ஹையர் வெர்ஷனா பானா தவறு செய்யறவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாமா, வழக்குகளின் தேக்கத்தை குறைக்கலாமான்னு ஒரு பெரிய ஒரு கேள்விகளை நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. நாம இப்ப பார்க்க வேண்டிய விஷயம் இந்த குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறது எப்படி, இந்த பெண்களுக்கான பாதிப்புல இருந்து அவங்களை பாதுகாக்கிறது எப்படி, ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி வழக்குகளின் தேக்க நிலைகளையோ இல்ல வழக்குகள் வராமல் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு எப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்க வேணும். நீதியரசர் நம்மளோட கடமையை சிலதை செய்ய தவறிட்ட, மக்களின் கடமைகள் சில செய்ய தவறிட்டோம். இல்ல திருமணங்கிறதுல எதை பார்க்க நினைக்கணுமோ அதை நம்ம பார்க்கலங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்னாடி கொண்டு வைக்கிறாரு. இப்ப நீங்க இதை பாருங்கிற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்குவோம். அவர் சொன்ன கருத்துக்கள் சரியான கருத்துக்கள், அதை நம்ம பார்க்கக்கூடிய பார்வை சரியான பார்வையாக இருக்கட்டும். அது சட்டத்தின் வாயிலாக இருந்தாலும் சரி, சமுதாய மாற்றத்தின் வாயிலாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளுவோம். நிறைவு கருத்துக்கு நன்றி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சி முற்றிலும் ஒரு புதுமையான, அதாவது அதே சமயம் மிக மிக தேவையான ஒரு நிகழ்ச்சியாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு நீதியரசர் அவர் ஒரு சமூகத்திற்கு ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார். விவகாரத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, ஏற்கனவே இருக்கின்ற குடும்ப அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது போன்ற பல்வேறு விவாதங்களை தொடர்ந்து பெரும்பாலும் பெண்கள் இது போன்ற இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏன் ஆணும் பெண்ணும் இருவருமே ஒரு உடற்தகுதி, மருத்துவ தகுதியை ஒரு அறிவியல் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற கேள்வி இந்த விவாதத்தில் இந்த அடிப்படையில் ஆரம்பித்து, ஒரு திருமணத்திற்கு முன் ஜோதிட பொருத்தம் முக்கியமா, உடல் பொருத்தம் முக்கியமா, இது போன்ற பிரச்சனைகளை சட்ட ரீதியாக அணுகலாமா, இல்லை குடும்ப அமைப்பின் மூலமாக, இல்லை குடும்ப அமைப்பு இல்லை சமூக அமைப்பினுடைய மாற்றத்தின் மூலமாக போன்ற பல்வேறு தரவுகளை இங்கு வந்திருந்த விருந்தினர்கள் அவர்கள் தரப்பில் மிக அழகாக ஆழமாக எடுத்துரைத்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளை நாம் முதலில் இது போன்ற பிரச்சனைகளை வராமல் இருப்பதற்கான தேவை இருக்கிறது. அதனை நாம் எல்லாவற்றிலும் சட்டத்தின் மூலமாகவும் வேறொரு அமைப்பின் மூலம் போவதை விட அது போன்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதையே இங்கு வந்த விருந்தினர்கள் அனைவருடைய கருத்தாக இங்கு மிக ஆழமாக பதிவு செய்தார்கள். ஜோதிடரை பொறுத்தவரை இங்கு வந்திருந்தார். ஜோதிடத்தை பொறுத்தே இதை நாம் தீர்த்து விடலாம் என்கின்ற கருத்தில் அவர் ஆரம்பத்திலிருந்து மிக தெளிவாக அவர் இருந்தார் என்பதையும் இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டும். இன்றைய விவாத அரங்கில் பல்வேறு தரவுகளை எடுத்துரைத்து, பல்வேறு ஆதாரங்களை எடுத்துரைத்து,
தொலைநோக்கு பார்வையுடன் இந்த பிரச்சனையில் தீர்க்க வேண்டும் என்று வாதாடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அரங்கிற்கு வந்த குடும்ப நல வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்களுக்கும், மூத்த பத்திரிகையாளர் தீக்கதிர் ஆசிரியர் குமரேசன் அவர்களுக்கும், ஆண்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்களுக்கும், ஜோதிட ரத்னா விருது பெற்ற பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தர்.